2019 பயாலஜியில் 23வது MCQ. இது கழிவகற்றல் சம்பந்தப்பட்ட டாப்பிக்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. தரப்பட்ட விலங்கு கூட்டத்தின் பிரதான நைதரசன் கழிவு விளைபொருளை சரியாக காட்டும் விடை. இப்போ விலங்கு கூட்டம் தந்திருக்காங்க, அதில் யாருக்கு பொருத்தமான நைதரசன் கழிவு விளைபொருள் மேட்ச் ஆகுதுன்ட்டு அதுதான் ஆன்சர். நான் ஃபஸ்ட்டு பார்ப்போம், நைதரசன் கழிவுகள் என்னென்ன இருக்குண்டு. அமோனியாவும் யூரியாவும் யூரிக் அமிலமும், இது மூன்றும் தான் எங்களோட சிலபஸில் நைதரசன் கழிவுப் பொருள்கள் இருக்குது. அப்போ அமோனியாவை பற்றி பார்த்தோம்னா, அமோனியாவானது உயர் நச்சுத்தன்மை கொண்டுள்ளதால் அமோனியாவை கழிப்பதற்கு அதிகளவு நீர் தேவைப்படுகிறதுன்னு தந்திருக்காங்க. நீரில் பொதுவாக வாழ்கின்ற அங்கிகளான எண்பு மீன்கள், அநேகமான நீர்வாழ் முள்ளந்தண்டற்றவை, விசேடமாக வாட்பேய் போன்ற நீர்வாழ் ஈருடகவாளிகள் அமோனியாவை கழிக்குதான். இப்போ அமோனியா உயர் நச்சுத்தன்மை கொண்டது. அப்போ அதை வெளியேற்றணும்னா அதுக்கு அதிகளவு நீர் தேவைப்படுது. இப்போ பொதுவாக நீர் பகுதிகளில் நீரில் வாழ்கிற அங்கிகள், நீரை தங்கி வாழ்கிற அங்கிகள் அமோனியா கழிக்குது. அப்போ எண்பு மீன்கள், கவனம் மீன்களில் எண்பு மீன்கள், அநேகமான நீர்வாழ் முள்ளந்தண்டு அற்றவை, விசேடமாக வாட்பை போன்ற நீர்வாழ் ஈரூடகவாளிகள். அப்போ தவளைகள் இதுக்குள்ளே உள்ளடங்கப்படும். இப்போ எங்களோட ஆன்சரில் 3வது ஆன்சர் தவளை இருக்குது. அப்போ தவளைக்கு யூரிக் அமிலம்ன்றது தவறான ஆன்சர். அப்போ தவளைக்கு வரணும் அம்மோனியான்று. அதே போல் கீழே உள்ள நோட்டில் கழித்தலுக்காக அமோனியாவை உருவாக்குவதற்காக சக்தி செலவு ஒப்பீட்டளவில் குறைவானது. அமோனியா கழிக்கிறதுக்கு சக்தி செலவு குறைவு, ஆனால் நச்சுத்தன்மை உயர்வு. விலகுதா? இப்போ அடுத்த நைதரசன் கழிவுக்கு வந்தோம்னா அது அடுத்து யூரியா. நான் ரிசோர்ஸ் புக்கில் உள்ளதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இருக்கா, அந்த எந்த நோட் அண்டு கிளியராக விளங்குறதுக்கு. ஸோ அடுத்து யூரியா. தரைவாழ் விலங்குகள் பொதுவாக யூரியா கழிக்கும். அதாவது தரைவாழ் விலங்குகள் பிரதானமான கழிவுப் பொருளாக அமோனியாவை கழிப்பதற்கு போதுமான நீர் பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளது. தேவையான அளவு நீர் இல்லை தரைவாழ் விலங்குகளுக்கு அமோனியாவை கழிக்கிறேன். அப்போ அதனால் அது அமோனியாவிலேருந்து யூரியான்ற ஒரு கழிவுப் பொருளாக மாறி தான் அது கழிக்கப்படுது. இப்போது அநேகமான தரைவாழ் விலங்குகளான முளையூட்டிகள், நிறையுடலி ஈருடகவாளிகள். அப்போ மேலே சொன்ன ஈருடகவாளிகள் நீர்வாழ் ஈருடகவாளிகள், இங்கே நிறையுடலி ஈருடகவாளிகள் என்பன நைதரசன் கழிவுப் பொருளாக யூரியாவை கழிக்கின்றன. யூரியா நச்சுத்தன்மை குறைவு அமோனியாவை விட, ஆனால் அமோனியாவிலும் பார்க்க கழிப்பதற்கு அதிகளவு சக்தி தேவை. ஸோ நச்சுத்தன்மை குறைவு, ஆனால் அமோனியாவிலேருந்து யூரியா மாறுறதுக்கு சக்தி செலவுன்னு கண்டில் போகுது. கடல்வாழ் மீனினங்களில் சுறா பிரதான நைதரசன் கழிவாக யூரியாவை கழிக்குது. கவனம் வீங்க, சுறா கடல் நீர்வாழ்க்கை உடைய ஒரு அங்கேயா இருந்தாலும் அது யூரியாவை தான் கழிக்குது. அது பிரசாரண சீராக்கத்திற்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே சுறாக்கள்ன்ற ஆன்சர் இருக்குது, யூரியான்று அதுதான் பொருத்தமான ஆன்சர். ஓகே, நாங்கள் மிச்சத்தை கீழே பார்ப்போம். முதலாவது ஆன்சர் முளையூட்டிகள் இருக்குது. முளையூட்டிகள் யூரிக் அமிலம்ன்றது தவறு. ஏன்னா இப்போ முளையூட்டிகள் பார்த்தா முளையூட்டிகள் யூரியா. ஓகே, அடுத்து வருவோம் யூரிக் அமிலத்துக்கு. யூரிக் அமிலம் அதாவது சில தரைவாழ் விலங்குகளான பறவைகள், அநேகமாக நகருயிர்கள், தரைக்குரிய நத்தைகள், பூச்சிகள், இப்போ அதெல்லாம் இப்போ பறவைகள் எல்லாம் வான் பிரதேசத்தில் இருக்கிறது. அப்போ வானத்தில் பறக்கிற பறவைகளுக்கு யூரியா அமோனியா கழிக்கிறது மிக மிக கஷ்டம். அப்போ அதுகளெல்லாம் யூரிக் அமிலம் அப்படின்ற ஒரு கழிவாக மாறி யூரியாலேருந்து மாறி தான் கழிக்குது. நகருயிர்கள், நத்தைகள், பூச்சிகள், அதுகள் எல்லாமே கழிவுப் பொருளாக யூரிக் அமிலத்தை கழிக்குது. யூரிக் அமிலம் ஒப்பீட்டளவில் நச்சுத்தன்மையற்றது. மற்ற ரெண்டோடு ஒப்பிடும்போது பொதுவாக நீரில் கரைய முடியாதது, நீரில் கரையாது. பொதுவாக நாங்கள் அந்த பள்ளியிட மலங்களோடு இருக்கிற அந்த மலத்தை பார்த்தோன்னா மலத்தோடு அந்த கருப்பு கலர் வெள்ளை கலர்லாம் கலந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அந்த யூரிக் அமிலம். அது இந்த திக்கான பேஸ்ட் மாதிரி, திரவத்தன்மையானது இல்லை. இப்போ அதுகள் நீரில் கரைய முடியாதது. இப்போ எனவே இது சிறிதளவு நீருடன்
நீரின் சிறிதளவுடன் குறைத்திண்மமான நிலையாகத்தான் கழிக்கப்படும். அதான் அந்த பேஸ்ட் மாதிரி தான் கழிக்கப்படும். ஆகையால் அமோனியாவிலிருந்து யூரிக் அமிலத்தின் உற்பத்திக்கு யூரியாவின் உற்பத்தியிலும் பார்க்க அதிகளவு சக்தி தேவைப்படுது. ஸோ நச்சுத்தன்மை குறைவு, ஆனால் அதிகளவு சக்தி இவருக்கு தேவைப்படுது யூரியாவிலும் பார்க்க. ஓகே தானே? அப்போ இதில் பறவைகள் என்ற செகண்ட் ஆன்சருக்கு யூரியான்றது தவறான விட, அதே போல் பூச்சிகள் என்ற 5th ஆன்சருக்கும் யூரியான்றது தவறான விட. அப்போ சரியான விட வந்து 4th ஆன்சர். இப்போ இதில் சக்தி தேவையை வந்து நான் வந்து ஏறு வரிசைப்படுத்தியிருக்கேன். அதாவது சக்தி தேவை குறைஞ்சது அமோனியாவோட யூரியாவுக்கு அதிகம், யூரியாவோட யூரிக் அமிலத்துக்கு மிக அதிகம். அதே நச்சுத்தன்மையை பார்த்தோம்னா அமோனியா தான் அதிகம், யூரியா அதை விட குறைவு, யூரிக் அமிலம் நச்சுத்தன்மை மிகவும் ஒப்பீட்டளவில் குறைவு. ஓகே தானே? அப்போ இது தான் 2019 23வது MCQக்கான விளக்கம்.